ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ரொம்பவும் ஹெல்தியான அரிசியே சேர்க்காத ஒரு 5 விதமான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ரெசிபீஸை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நைட் டின்னராக கூட எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஒரு ஹெல்தியான ரெசிபீஸ் தான். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி கொண்டக்கடலை தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு பச்சைப்பயிறு, 1/2 கிளாஸ் கருப்புளுந்து, வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்க, வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க, இல்லைன்னா ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக வந்து ஊறிருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு புளிச்சா போதும், ரொம்ப புளிக்க வேணாம். இப்போ வந்து தோசை பண்ணுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. ஒருவேளை மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூட வந்து நான் தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிட்டேன். நான் வந்து 2 தோசை தான் எடுத்துக்கிட்டேன், அதனால் 2 மட்டும்தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ராகி இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு ராகி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் வெந்தயம், இதுவும் ஓரமாக இருக்கட்டும். இப்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. அவல் மட்டும் நம்ம வாஷ் பண்ண வேணாம், மாவை அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணால் போதும். இப்போ ராகியையும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இது ரெண்டும் ஊறட்டும். நான் வந்து ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன். இது மட்டும் மாவு அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது மார்னிங் ஆகிடுச்சு. நான் வந்து மாவு அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து தான் அரைக்கணும். உளுந்து இதில் சேர்த்துடலாம். உளுந்து வந்து கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் அரைப்பட்டால் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வரும். தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிடக்கூடாது. உளுந்தை கிரைண்டரில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அவலை இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. உளுந்தை எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே அவலும் கரெக்டாக வந்து ஊறி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரணும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. அவல் ஊற வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச ராகியையும் திணையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே சீக்கிரமாக அரைப்பட்டுரும். பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாகவும் அரைப்பட்டுறக்கூடாது. அப்புறம் வந்து இட்லி நமக்கு வந்து சாஃப்டாக வராது, புசு புசுன்னு வராது. அதுக்காக கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பாத்திரம் பத்தலை, நான் ரொம்ப சின்ன பாத்திரமாக எடுத்துட்டேன், அதனால் இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. மாவு வந்து இப்போது ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஆயில் பாட்டில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரெடி பண்ண இட்லி மாவை எல்லா பிளேட்லேயுமே நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் மாவு ரொம்ப தண்ணியாட்டம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வரும், புஷ்ஷுன்னு வராது. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு, நம்ம உள்ளே வச்சிடலாம். இதை வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு, நமக்கு தெரியும் இல்லையா, ரெகுலர் இட்லி மாதிரி தான் இதுவும் வேகும். ஸோ நமக்கு இட்லி வேகிற டைம் தெரியும், அந்த அளவுக்கு தான் இதுவும் வேகும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரொம்பவும் சூப்பர் சாஃப்டான ராகி இட்லி. நம்ம அரிசியே இதில் சேர்க்கல, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திணை அரிசிக்கு பதிலாக வேறு மில்லட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த வரகு, சாமை, குதிரைவாலி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப சாஃப்டாக வரும். ஆனால் உளுந்து வந்து கண்டிப்பாக நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு அரைச்சி தான் தீரணும். இதுக்கு வந்து தக்காளி தண்ணி சட்னி தான் கேட்டிருந்தாங்க வீட்டில், ஸோ அதுவே பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து திணை பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம்.
நீங்கள் ரெகுலராக பண்ணுற பொங்கலை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், திணை இந்த மாதிரி தான் இருக்கும். 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறணும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு குக்கரில் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. நீங்கள் உங்களுக்கு மிளகு பிடிக்கும் அப்படின்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து மிளகு வந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து நான் மிளகு தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். துருவி வச்ச இஞ்சியை வந்து கட் பண்ணி போட்டாலும் அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி துருவி போட்டால் சாப்பிட்ருவாங்க. சாதத்தோடு சாதமாக யாருக்கும் தெரியாது, சாப்பிட்ருவாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்ச திணை அரிசியையும் பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கிளாஸ். ஸோ 2 கிளாஸ்க்கு நான் வந்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 4 விசிலுக்கு விட்டுட்டு ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட திணை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு தாளித்து விட்டுருக்கிறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் அப்படி செஞ்சு கொடுத்தா எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால நான் செஞ்சேன். அவ்வளோதாங்க, நம்மளோட அருமையான திணை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற பொங்கலை விட அது சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் சூப்பர் சாஃப்டான சோள இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் நம்ம அரிசி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த இட்லிக்குமே வந்து தக்காளி தண்ணி சட்னி தான் கேட்டாங்க. ஸோ அதுவே பண்ணியாச்சு. இந்த இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சோளம், ஒயிட் சோளம் எடுத்துருக்கிறேன். 2 கிளாஸ் அளவுக்கு ஒயிட் சோளம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஓவர் நைட் ஊறணும். அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாச்சும் ஊறணும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது இன்னொரு பவுலில் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். 2 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் உளுந்து, கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இது ரெண்டுமே வந்து ஓவர் நைட் ஊறட்டும். பாருங்கள், மார்னிங் ஆகிடுச்சு. மாவு அரைக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த உளுந்து தண்ணியை கீழே கொட்டிட்டு நம்ம உளுந்தை வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து கண்டிப்பாக 1/2 மணி நேரத்துக்கு நல்லா அரைப்படணும். இருக்கட்டும், லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துறாதீங்க. இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். நீங்கள் வந்து மாவு அரைக்கும் போதே கெட்டியாக அரைச்சிங்கன்னா தான் உங்களோட இட்லியுமே வந்து நல்லா சாஃப்டாக புஷ்ஷுன்னு வரும். தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இட்லி சொதப்பிடும். தண்ணி வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோளம் வந்து சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும். இதுவும் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே அரைப்பட்டுரும். இந்த மாதிரி கொரன்னு தான் இருக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. இட்லி நல்லாவே வராது. ஓரளவுக்கு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு வந்து அது 5 மணி நேரத்துலேயே புளிச்சு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக, அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். எனக்கு வந்து ராகி இட்லி நம்ம பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் தண்ணி நான் ஜாஸ்தியாகவே ஊற்றிட்டேன் எனக்கு தெரியாமல். பட் அதனால் வந்து நான் சோள இட்லி பண்ணும்போது ரொம்ப பார்த்து தான் ஊற்றினேன். தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஊற்றினேன். நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே இட்லி சூப்பராக வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற இட்லியை விட இது சூப்பர் சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து திணை இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி எடுத்துக்கலாம்.
1/2 கிளாஸ் அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் வெந்தயம், இதையும் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். திணை அரிசியையும் உளுந்தம்பருப்பையும் நம்ம வாஷ் பண்ணியாச்சு, தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ஓவர் நைட் ஊறட்டும். மார்னிங் வந்து நான் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ரெகுலராக நான் சொல்கிறது தான், உளுந்து வந்து கண்டிப்பாக 1/2 மணி நேரம் அரைப்பட்டே ஆகணும். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், உளுந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக கெட்டியாக இருக்கணும். இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்ச திணை அரிசியும் அவலையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அவல் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கூட ஊற வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் அவலை ஊற வச்சு இதில் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்படி கூட செய்யலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், எனக்கு வந்து 4 மணி நேரத்துலேயே சூப்பராக இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். உளுந்து வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சனால தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா வந்து மாவு ரொம்ப தண்ணியாட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இட்லி வந்திருக்காது. தோசை தான் பண்ணியிருக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு, நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம். இந்த மாவில் நீங்கள் வந்து தோசை கூட ரெடி பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஷார்ட் எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் தோசை கூட இதெல்லாம் பண்ணலாம். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.